எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எனக்கு நீ உனக்கு நான் இன்னைக்கு அம்மாயும் பேத்தியும் சேர்ந்து தான் பண்ணையத்தை பாத்துக்கு போறோம். ஏன்னா அப்பச்சி சின்னம்மா வீட்டுக்கு நேத்து நைட்டே பேக்கப் ஆயிட்டாரு. 4 நிமிஷம் நல்லா சிரிச்சு பேசிட்டாவே 7 நாளைக்கு மோவரை 1.5 முழத்துக்கு இழுத்து வச்சுக்குவோம். அப்பேற்பட்ட காம்பினேஷன் ஒட்டுக்கா இருந்தா ஊடு 2 நாடு 4 போயிரும்னு போறதுக்கு முன்னாடி உசாரா கட்டுத்தார மினிஸ்டரா என்னையும் சமையல் கட்டு மினிஸ்டரா அம்மாயும் அப்பாயின்மெண்ட் போயிட்டாரு. அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதியில சொன்ன வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல நம்ம சட்டசபை கொஞ்சம் லேட்டா தான் கூடுச்சு. ஒவ்வொரு மட்டுக்கும் தாலியை போட்டு வச்சுட்டு குடிக்கிற கேப்ல போய் எல்லா சாணியும் வலிச்சு கொட்டிட்டு கடுத்தாரையில கூட்டிட்டு மாட்டை புடிச்சு கட்டி தாலியில தண்ணி நோப்பி வச்சாச்சு. இனி 2 மணி நேரத்துக்கு அந்த பக்கம் போத்தாவே இல்ல, தலைமறை வாயறலாம். போற போக்கு பார்த்தா இமயமலைக்கே டஃப் காம்படிஷன் கொடுத்துரு மாட்டிருக்குது. எங்க வீட்டுல சேர்ற துணியை பார்த்தா இன்னைக்கு முதுகு முட்டியை நோக்கி டிராவல் பண்ணிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலையா வாஷிங் மிஷின் ஓடி என்ன காப்பாத்தி விட்டுருச்சு. சரி, அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நிம்மதியா சிக்கனை சூடு பண்ணி சீரியல் பாத்துக்கிட்டே சாப்பிடலாம்னு நினைச்சேன். கரெக்டா வானத்துக்கு மூக்கு வேத்து மோட ஆரம்பிச்சிருச்சு. மணி 11க்கு சிக்கனை சைடுல வச்சுட்டு தேங்காய் பருப்பு மூடுறதுக்கு குடுகுடுன்னு மாடிக்கு ஓடியாச்சு. ஏன்னா தேங்காய் 3/4 வேக்காடு காஞ்சு போச்சு. நாளைக்கு 1 காஞ்சதுன்னா தோண்டி போடலாம். இன்னைக்கு மழை வந்து நனைஞ்சு போச்சுன்னு இன்னும் 4 நாள் சேர காயோன்னு. அது மட்டும் இல்லாம எண்ணெயும் சிக்குவாசம் அடிக்கும். அப்புறம் அப்படியே சாயங்காலம் சிம்பா கூட விளையாண்டுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு டேவை சூப்பரா முடிச்சாச்சு.